நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்புமிக்க ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ ஒளியின் அடிப்படை இயல்பு என்ன அப்படின்னு நாம கேட்டோம்னா, இருளை அகற்றுவது, அப்புறம் மறைந்திருக்கும் எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டுவது, இப்படிதானே நாம நினைப்போம். ஆமா, சாதாரணமா நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். ஆனா ஒரு மாபெரும் ஒளி, அதாவது எல்லையில்லாத ஒரு பேரொளி, உண்மைகளை உங்களுக்கு காட்டாமல் வேண்டுமென்றே மறைத்து வைக்கிறது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடிகிறதா? இது கேட்கும் போதே ஒரு பெரிய முரண்பாடு போலதான் தோன்றும். வெளிச்சம் எப்படி மறைக்கும் வேலையை செய்யும் அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே நமக்கு எழும். ஆனா இயற்கையின் மிக நுட்பமான விதிகளில் ஒன்று இதுதான். ஓ, அப்படியா? கண்டிப்பா. அதாவது சில உண்மைகள், அந்த உண்மைகளை தாங்கும் பக்குவம் நமக்கு வரும் வரை நம்ம கண்களிலிருந்து தற்காலிகமாக திரையிட்டு மறைக்கப்படுகின்றன. இது தண்டிப்பதற்காக அல்ல, நம்மள பாதுகாப்பதற்காக. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்க சொந்த வாழ்க்கையையோ அல்லது நீங்க இதுவரை கடந்து வந்த கற்றல் பயணத்தையோ சற்று திரும்பி பாருங்க. பல நேரங்கள்ல சில விஷயங்கள் ஏன் நடக்கிறது அப்படின்னு நமக்கு துளியும் புரிவதில்லை. ஒரு பெரும் இருளில் தள்ளப்பட்டது போல உணர்வோம். ஆமா, அந்த மாதிரியான தருணங்கள் எல்லார் வாழ்க்கையிலயும் கண்டிப்பா இருக்கும். கரெக்ட். ஆனா பல வருடங்கள் கழிச்சு அந்த பழைய சம்பவங்களை திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய தர்க்கரீதியான சங்கிலி தொடரங்கு இருப்பதை காண்போம். இன்று நாம அலச போகும் மூல ஆதாரம் இப்படித்தான் பிரபஞ்சமும் மனித அறிவும் எப்படி செயல்படுகிறது என்பதை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறது. மிக சரியான அறிமுகம். இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆமா, வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல் என்னும் படைப்பில் உள்ள அந்த 428 முதல் 431 வரையிலான வெறும் ஒரு 12 கவிதை வரிகளைத்தான் இன்று நாம முழுமையாக பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இந்த ஆழமான தேடலின் முக்கிய நோக்கம் இதுதான். இந்த வரிகளை வெறும் பழங்கால இலக்கியமாகவோ அல்லது ஒரு ஆன்மீக தத்துவமாகவோ மட்டும் நாம சுருக்கிவிட முடியாது. இது அதையும் தாண்டிய ஒரு விஷயம். அதாவது ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம்னு சொல்றீங்களா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு உயிர் எப்படி முளைவிட வேண்டும், அதனுடைய ஆற்றல் எப்படி நெறிப்படுத்தப்பட வேண்டும், எப்போது எதை அறிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் முழுமையான ஞானம் எப்போது வெடிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு பிரபஞ்ச சூத்திரம் இது. வாவ், இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கே. கண்டிப்பா. நவீன அறிவியலும் உளவியலும் என்று சொல்வதை இந்த சில வரிகள் மிக ஆழமாக நுட்பமாக பதிவு செய்திருக்கின்றன. சரி, இதை நாம சற்று விரிவாக பார்ப்போம். இந்த மாபெரும் சூத்திரத்தின் முதல் பகுதி பாதுகாப்பை பற்றி பேசுகிறது. நமது மூல ஆதாரத்தின் முதல் 3 வரிகள் இப்படி சொல்கின்றது. சொல்லுங்க, அந்த வரிகள் என்ன சொல்லுது? காக்கும் தலைவர்கள் அருட்பெருஞ்சோதி, கணக்கில் பல் கோடியை அருட்பெருஞ்சோதி, ஆக்குரட் காக்கும் அருட்பெருஞ்சோதி. இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. ஆமா, அதாவது கணக்கிலடங்காத பல கோடி தலைவர்கள் அல்லது ஆற்றல்கள் இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல அந்த ஆக்குர காக்கும் அப்படிங்கிற சொற்றொடர் மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகிறது. அது ஏன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு? ஏன்னா பாதுகாப்பது அப்படின்னா ஒரு பொருளை பெட்டிக்குள் வைத்து பூட்டி வைப்பது தானே. அது எப்படி உருவாக்குவதற்காக பாதுகாப்பதாகும்? இது நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி போன்றதா? சரியா கேட்டீங்க. அது ஒரு அருமையான உதாரணம். அதாவது ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர அதை சுற்றி உள்ள கோடிக்கணக்கான செல்கள் எப்படி பாதுகாக்கின்றனவோ, ஒரு தாயின் கருவறை குழந்தையை பாதுகாப்பது போலவா இந்த தத்துவம் செயல்படுகிறது? நீங்க மிக சரியான திசையில் சிந்திக்கிறீர்கள். இங்கே என்னை கவர்ந்த விஷயம் என்னவென்றால், ஒரு அருங்காட்சியகத்தில் ஒரு பழங்கால பொருளை கண்ணாடி பெட்டிக்குள் வைத்து பாதுகாப்பதற்கும் ஒரு தாயின் கருவறை ஒரு சிசுவை பாதுகாப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. ஆமா, ஏன்னா கண்ணாடி பெட்டிக்குள் எந்த மாற்றமும் நிகழாது. அது வெறும் ஒரு செயலற்ற பாதுகாப்பு. ஆனால் கருவறை என்பது ஒரு உயிர்ப்புமிக்க தொழிற்சாலை. கரெக்ட். அங்கே உறுப்புகள் உருவாகின்றன, இதயம் துடிக்கத் தொடங்குகிறது. ஆமா, இந்த மாபெரும் ஆக்கம் அல்லது உருவாக்கம் தடையின்றி நடப்பதற்காகவே அந்த பாதுகாப்பு அரண் அங்கு கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆக்கிர காக்கும். பாதுகாப்பது என்பது எங்கே சும்மா இருப்பதல்ல, அது ஒரு மிக தீவிரமான ஆக்கப்பூர்வமான செயல். ஓ, இது ரொம்ப ஆழமான விளக்கம். இதை நம்ம உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஒப்பிட்டு பார்க்க தோன்றுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி என்பது வெறும் கவசம் மட்டுமல்ல. ஆமா, அது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஒரு குழந்தை வளரும்போது அதன் எலும்புகளும் தசைகளும் உருமாவதற்கு தேவையான பாதுகாப்பான ஒரு சூழலையை உடலுக்குள் அது தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறது.
வைரஸ்களையும் பாக்டீரியாக்களையும் அழிப்பது மட்டுமே அதன் வேலையல்ல. கண்டிப்பா. உள்ளே ஒரு மாபெரும் கட்டமைப்பு எந்த இடையூறும் இல்லாமல் எழுப்புவதை உறுதி செய்வதுதான் அதன் உண்மையான பணி. நிச்சயமாக. இத உங்க மனதிற்கும் கற்றலுக்கும் கூட பொருத்தி பார்க்கலாம். அது எப்படி, மனதிற்கு எப்படி இது பொருந்தும்? இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு புதிய சிந்தனையை அல்லது ஒரு புதிய கலையை கற்கத் தொடங்குகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆரம்பத்தில் அந்த சிந்தனை மிக மிக மென்மையானதாக, பலவீனமானதாக இருக்கும். ஆமா, ஏன்னா அது புதுசு நமக்கு. அந்த நேரத்தில் எதிர்மறையான விமர்சனங்களோ அல்லது உங்களின் சொந்த சந்தேகங்களோ முளைத்தால் அந்த புதிய கற்றல் அழிந்துவிடும். எனவே உங்கள் மனம் ஆரம்பத்தில் அந்த புதிய ஆர்வத்தை ஒரு பாதுகாப்பு கவசத்திற்குள் வைத்து வளர்க்கிறது. ஓ, அப்போ இயற்கையில் ஒரு நட்சத்திரம் உருவாவதாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனின் மனம் விரிவடைவதாக இருந்தாலும் சரி, அது முளைவிடுவதற்கான ஒரு பாதுகாப்பான சூழலை பிரபஞ்சம் முதலில் உருவாக்குகிறது அப்படின்னு சொல்றீங்க. மிகச் சரியாகச் சொன்னீர்கள். அதுதான் ஆக்க பாதுகாப்பு. ஆனா நிபுணரே, இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. நீங்க சொல்வது போல் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டே இருந்தால் அது ஒரு கட்டத்தில் ஆபத்தாக மாறிவிடாதா? எப்படின்னு கேக்குறீங்க. இப்போ ஒரு செடிய வெயிலோ காற்றோ படாமல் எந்த சவாலும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பாக வளர்த்தால் சிறு காற்றடித்தாலும் அது உடைந்து விழுந்து விடுமே. எல்லையற்ற வளர்ச்சி அல்லது அதீத பாதுகாப்பு என்பது பலவீனத்தை அல்லவா உருவாக்கும்? ஆஹா, அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. பிரபஞ்சத்தின் அல்கோரிதம் அங்கேதான் தன் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறது. அடுத்த கட்டம்னா கட்டுப்பாட்டிற்கு நகர்கிறதா? ஆமா, எல்லையற்ற பாதுகாப்பும் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியும் பேரழிவை ஏற்படுத்தும். புற்றுநோய் செல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவை எல்லையற்ற கட்டுப்பாடில்லாமல் வளரும் செல்கள் தானே? ஆமா, அது ரொம்ப ஆபத்தானது. எனவே ஆக்கத்திற்காக பாதுகாக்கப்பட்ட ஒன்று அடுத்ததாக நெறிப்படுத்தப்பட வேண்டும். அதையே நமது மூல ஆதாரத்தின் அடுத்த 3 வரிகள் விளக்குகின்றன. ஓ, அதுதான் அடக்கும் தலைவர்கள் அருட்பெருஞ்சோதி, அளவிலர் தம்மையும் அருட்பெருஞ்சோதி, அடற்பர வடக்கும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரிகளா? ஆமா, அதே வரிகள்தான். இதுல அளவிலர் தம்மையும் அப்படின்னா எல்லையற்ற ஆற்றல் கொண்டவர்களையும் என்று பொருள் கொள்கிறேன். அந்த எல்லையற்ற ஆற்றலை அடக்க வேண்டும். ஆனால் எனக்கு இங்கு புரியாதது அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? அடற்பர வடக்கும் அப்படிங்கிற வார்த்தையா? ஆமா, அடர்விர வடக்கும். அதாவது எந்தவித செறிவும் அழுத்தமும் கடினமும் மற்ற மென்மையான கட்டுப்பாடு என்று இதற்கு பொருள் சொல்லப்படுகிறது. இது சாத்தியமா? நிஜ வாழ்க்கையில் கட்டுப்பாடு என்பது வலியைத்தானே கொடுக்கிறது. ஏன்னா ஏன் கவனத்தை நான் சிதறவிடாமல் ஒரு புத்தகத்தில் அடக்க முயலும்போது அது எனக்கு பெரும் போராட்டமாக, மூளைக்கு அதிக அழுத்தம் தருவதாக அல்லவா இருக்கிறது. அது எப்படி மென்மையான கட்டுப்பாடாக இருக்க முடியும்? இப்போ இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு நாம இணைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். நீங்க தொடக்க நிலை சவாலை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் முழுமையான இயற்கையின் கட்டுப்பாட்டை புரிந்து கொள்ள நீங்க ஈர்ப்பு விசையை சற்று நினைத்து பார்க்க வேண்டும். ஈர்ப்பு விசை? கிராவிட்டிய சொல்றீங்களா? ஆமா, ஈர்ப்பு விசை என்பது ஒரு இரும்பு சங்கிலியால் கோள்களை கட்டி இழுக்கும் கொடூரமான சிறைச்சாலை அல்ல. அது விண்வெளியில் ஏற்படும் ஒரு மென்மையான வளைவு. ஓ, சரி சரி. தோமி சூரியனைச் சுற்றி வரும்போது அது எந்த வலியையும் உணர்வதில்லை. அது வெறும் ஒரு இயல்பான பாதையில் நழுவிச் செல்கிறது. அதுபோலவே பிரபஞ்சத்தில் பல கோடி ஆற்றல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிச் சிதறாமல் இருக்க இயற்கையின் விதிகள் மிக மென்மையாக, அதே சமயம் மிக உறுதியாக அவற்றை ஒரு ஒழுங்கமைப்பிற்குள் கட்டுப்படுத்துகின்றன. வாவ், இது ஒரு அற்புதமான ஊமை. அப்போ மூளையின் நரம்பியல் இணைப்புகள், அதாவது சினாப்டிக் ப்ரூனிங் செயல்படும் விதமும் இதுதானா? ஆமா, நீங்க சரியா ஒப்பிடுறீங்க. ஏன்னா ஒரு குழந்தை வளரும்போது அதன் மூளையில் கோடிக்கணக்கான புதிய நரம்பியல் இணைப்புகள் உருவாகின்றன. ஆனால் வளர வளர மூளை தனக்கு பயன்படாத தேவையற்ற நரம்பியல் பாதைகளை தானாகவே அழித்து விடுகிறது அல்லது கத்தரித்து விடுகிறது. கரெக்ட். இது ஒரு அதிகார திணிப்போ அல்லது தண்டனையோ கிடையாது. ஆமா, இது மூளையின் ஆற்றல் சிதறாமல் இருப்பதற்காக செய்யப்படும் ஒரு அவசியமான ஒழுங்குமுறை. இதுவும் ஒரு வகை அடற்பர வடக்கும் செயல்தானா? 100க்கு 100%. எல்லா திசைகளிலும் தரிகட்டு வளரும் ஒரு மரத்தின் கிளைகளை கத்தரித்து அதை சரியான வடிவத்திற்கு மாற்றுவது போன்றதுதான் இது. தேவையற்றதை அடக்குவதன் மூலமே தேவையானதன் ஆற்றல் பல மடங்கு பெருகுகிறது. ஓ, அப்போ கவனம் குவிப்பதும் அப்படித்தானோ? ஆமா, உங்க கவன குவிப்பும் அப்படித்தான். நீங்க ஒரு கலையில் நிபுணத்துவம் பெறும்போது உங்க கட்டுப்பாடு ஆரம்பத்தில் இருப்பதைப் போல் கடினமானதாக இருக்காது. அது ஒரு இயல்பான ஓட்டமாக மாறிவிடும். ஒரு ஃப்ளோ ஸ்டேட் மாதிரி இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதுதான் அடற்பர அடக்குவது. எந்த சுமையுமின்றி ஆற்றலை ஒரு மையத்தை நோக்கி திருப்புவது. ஆஹா,
இது மிக தெளிவான ஒரு பார்வையை தருகிறது. சரி, இப்போ ஒரு விஷயத்தை முழுமையாக பாதுகாத்து நெறிப்படுத்தி விட்டோம். அடுத்ததாக என்ன நடக்கணும்? அடுத்ததாக அது முழுமையாக மலர வேண்டியதுதானே. ஆனால் நாம தொடக்கத்தில் பேசிய அந்த மாபெரும் முரண்பாடு இங்கேதான் வருகிறது. மூன்றாவது படியாக உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக பிரபஞ்சம் அதை மறைக்கிறது. ஆமா, இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. நமது ஆதாரம் என்ன சொல்கிறதென்றால், மறைக்கும் தலைவர் அருட்பெருஞ்சோதி, வகைப்பல கோடியை அருட்பெருஞ்சோதி, அறத்தொடும் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. ஒளி எதற்காக மறைக்க வேண்டும்? அதுவும் பல கோடி ரகசியங்களை ஏன் மூடி வைக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இதுல அறத்தொடும் மறைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது கொஞ்சம் வியப்பா இருக்கு. அறம் என்றால் தர்மம் அல்லது நியாயம். மறைத்து வைப்பதில் என்ன தர்மம் இருக்கிறது? தொடர்ந்து சொல்லுங்க. ஒருவேளை மாணவன் தானாகவே சிந்தித்து பக்குவமடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல ஆசிரியர் விடையை உடனே சொல்லாமல் தற்காலிகமாக மறைத்து வைப்பாரே, அது போன்ற ஒரு உளவியல் தந்திரமா இது? இது வெறும் தந்திரம் என்று சொல்வதை விட ஒரு மாபெரும் கருணை என்று சொல்லலாம். ஏன்னா மனித மூளைக்கும் உளவியலுக்கும் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு இருக்கிறது. சரி, பிரபஞ்சத்தின் அத்துணை அவசியங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தின் அத்தனை நிகழ்வுகளையும் இன்று இந்த வினாடியே உங்கள் கண்முன் திரையிட்டு காட்டினால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அது ஒரு பயங்கரமான கனவாயிருக்கும். மூளை அந்த தகவல்களை தாங்க முடியாமல் வெடித்துவிடும். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே தொலைந்துவிடும். அதனாலதான் இதை அறத்தொடு மறைக்கும் என்று வள்ளலார் மிக கவனமாக பதிவு செய்கிறார். மறைப்பது என்பது இங்கே ஒரு ஏமாற்று வேலை அல்ல. ஒரு சிறு குழந்தையிடம் போய் வாழ்க்கையின் மிக கொடூரமான யதார்த்தங்களையோ அல்லது குவாண்டம் இயற்பியலின் சிக்கலான விதிகளையோ சொன்னால் அந்த குழந்தையால் அதை புரிந்து கொள்ள முடியாது. கண்டிப்பா முடியாது. மாறாக அதன் மனம் குழம்பி சிதைந்துவிடும். அந்த உண்மை அந்த குழந்தைக்கு எந்த நன்மையும் தராது. கரெக்ட். எனவே ஒரு மனிதனின் அல்லது உயிரின் பக்குவம் வரும் வரை உண்மைகளை தற்காலிகமாக பாதுகாத்து வைப்பதே தர்மம். அறிவியலிலும் இதை நாம பாக்குறோம். எப்படி அறிவியல்ல சொல்றீங்க? நமது மூளையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி நடக்கும் லட்சக்கணக்கான தகவல்களில் 99% வடிகட்டி மறைத்து விடுகிறது. நமக்கு தேவையான 1% மட்டும்தான் உணர்வுக்கு அனுப்புகிறது. ஆமா, அத அட்டென்ஷன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மறைப்பு இல்லை என்றால் நாம பைத்தியமாகி விடுவோம். என்ன ஒரு ஆழமான சிந்தனை. நம்ம பல நேரங்கள்ல எனக்கு ஏன் இந்த வாழ்க்கையின் அர்த்தம் புரியவில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் நடக்கிறது அப்படின்னு விரக்தி அடைகிறோம். அது ரொம்ப சகஜமான மனித இயல்புதான். ஆனா அது இயற்கை நமக்கு தீங்கு செய்வதற்காக அல்ல. அந்த புரிதலுக்கான பக்குவத்தையும் வலிமையையும் நாம் இன்னும் அடையவில்லை என்பதாலேயே அந்த மாபெரும் உண்மை நம்மிடமிருந்து கருணையோடு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சரி. நாம் தேடி பயணிக்க வேண்டும். அந்த தேடலின் வலியில் நாம் செதுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயற்கையாடும் ஒரு அழகிய கண்ணாமூச்சி விளையாட்டு இது. சரியாக பிடித்துக் கொண்டீர்கள். தகுதியும் பக்குவமும் இல்லாத ஒருவரிடம் கொடுக்கப்படும் எந்த ஒரு மாபெரும் அதிகாரமும் அல்லது எந்த ஒரு உச்சபட்ச ஞானமும் அவர்களை அழித்துவிடும். அதனால்தான் பிரபஞ்சம் பல கோடி விஷயங்களை இருட்டறையில் அல்ல, தன் ஒளியின் திரைக்கு பின்னாலேயே மறைத்து வைக்கிறது. வாவ், இது ரொம்ப ஆழமா இருக்கு. சரி, எனவே இதற்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்ன? எப்போதுதான் இந்த திரை விலகும்? எப்போது இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு முடிவுக்கு வரும்? அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா விலகும். அதாவது பாதுகாத்தார்கள், நெறிப்படுத்தினார்கள், பக்குவம் வரும் வரை தார்மீக அடிப்படையில் மறைத்து வைத்தார்கள். இதன் இறுதி நோக்கம் என்ன? சரியான நேரம் வரும்போது அதை தெளிவுபடுத்துவது இல்லையா? ஆமா, அதுதான் இறுதி படிநிலை. அதுதான் நமது மூல ஆதாரத்தின் இறுதிப் பகுதி. தெருட்டும் தலைவர் அருட்பெருஞ்சோதி, சேர்ப்பல கோடியை அருட்பெருஞ்சோதி, அருட்திறன் தெருட்டே அருட்பெருஞ்சோதி. இதுல தெருட்டுதல் என்றால் தெளிவுபடுத்துதல் என்று பொருள். ஆமாம். இவ்வளவு காலம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உண்மைகள் ஒரு மாபெரும் வெளிச்சமாக திரையை விலக்கிக் கொண்டு வரும் அந்த தருணத்தை இது குறிக்கிறதா? முந்தைய 3 படிகளும் இந்த இறுதித் தெளிவை அடைவதற்கான பயணமே அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதுதான் உச்சபட்ச நிலை. அருட்டிறன் திருட்டு, அதாவது அருளின் திறத்தால் மாபெரும் கருணையின் ஆற்றலால் ஏற்படும் முழுமையான தெளிவு. இதை நீங்க உளவியல் ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் ரீதியா எப்படி? பல வருடங்களாக ஒரு புரியாத புதிரை நீங்க மனதிற்குள் போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு முயன்றாலும் விடை கிடைக்கவில்லை. மூளை சோர்வடைந்து ஒரு கட்டத்தில் தேடலை கைவிடும் நிலைக்குப் போகிறது. இது எனக்கும் நடந்திருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள்
நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சாதாரண வினாடியில் மனத்திரையில் ஒரு மின்னல் வெட்டியது போல ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரை உங்களுக்கு நடந்த பல கோடி தொடர்பில்லாத நிகழ்வுகள், அந்த சேர்பல கோடி அப்படின்னு சொல்றாங்களே, அது எல்லாம் ஒரு புள்ளியில் இணைந்து உங்களுக்கு அந்த புரிதலை தரும். ஒரு ஆஹா மொமெண்ட் கிடைக்கும். ஆமா, அந்த தருணத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். மூளைக்குள் ஒரு சுவிட்ச் போடப்பட்டது போல எல்லாம் பளிச்சென்று விளங்கும். இத்தனை நாளாக ஏன் இது புரியவில்லை என்று நாமே ஆச்சரியப்படுவோம். கரெக்ட். அந்த வினாடி தான் மிக முக்கியமானது. அந்த வினாடியில் அதுவரை நாம் பட்ட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் கிடைத்துவிடும். முந்தைய 3 படிகளான காத்தல், அடக்குதல், மறைத்தல் ஆகிய அனைத்துமே இந்த இறுதித் தெரிவை அடைவதற்காக பிரபஞ்சம் நமக்காக திட்டிய ஒரு துல்லியமான வரைபடம் என்று இப்போது புரிகிறது. இதைத்தான் நாம முழுமையான ஞானம் அல்லது திறப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த தெளிவு திடீரென்று வானத்திலிருந்து குதிப்பதில்லை. நீங்க பல ஆண்டுகளாக பாதுகாத்து உங்கள் கவனத்தை நெறிப்படுத்தி புரியாத உண்மைகளுடன் போராடிய அந்த ஒட்டுமொத்த உழைப்பும் நனவிழி மனதிற்குள், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள பல கோடி தரவுகளாக சேர்ந்து ப்ராசஸ் ஆகிக் கொண்டே இருக்கிறது. ஓ, அப்ப அது உள்ளுக்குள்ள நடந்துட்டே இருக்கு. ஆமா, அந்த உள்மன தேடல் முழுமையடையும் போது அது நனவு மனதிற்குள் ஒரு மாபெரும் வெளிச்சமாக, தெளிவுபடுத்தலாக வெடித்து கிளம்புகிறது. அதுவரை மறைத்திருந்த அதே அருட்பெருஞ்சோதிதான் இப்போது தன் அருளால் அத்தனையையும் தெளிவுபடுத்துகிறது. உண்மையாவே இது நம் சிந்தனையின் எல்லைகளை விரிவடையச் செய்கிறது. பிரபஞ்சம் செயல்படும் விதம் எவ்வளவு நுட்பமானது. கண்டிப்பா. அறிவும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் செங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து தர்க்கரீதியாக கட்டப்பட்ட ஒரு வெறும் கட்டடம் அல்ல. அது ஒரு உயிருள்ள மலர். ஒரு விதை முளைக்கும்போது அதை பாதுகாப்பாக இருளில் வைத்திருப்பது ஆக்கப் பாதுகாப்பு. ஆமா, அழகான உவமை. அது தரிகட்டு வளராமல் அதன் வேர்களை நெறிப்படுத்துவது கட்டுப்பாடு. பூமிக்கு அடியில் அது இருக்கும்போது உலகத்தின் கண்களிலிருந்து அது மறைக்கப்பட்டிருப்பது அறத்தோடு கூடிய மறைப்பு. ரொம்ப சரி. இறுதியாக சரியான நேரத்தில் சூரிய ஒளியைக் கண்டதும் அது தன் இதழ்களை விரித்து முழுமையாக மலர்வதுதான் அந்த தெளிவுபடுத்துதல். இந்த ஆழமான தேடலில் நாம கடந்து வந்த 4 ரகசிய படிக்கட்டுகளை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டோம். இதைவிட சிறப்பாக இதை ஒருங்கிணைத்து சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் உங்கள் மூளையில் தோன்றும் ஒவ்வொரு சிந்தனையும் இந்த 4 ரகசிய படிக்கட்டுகளை கடந்துதான் முழுமையை அடைகின்றன என்பதை இந்த 12 வரிகள் நமக்கு ஆழமாக உணர்த்துகின்றன. கரெக்ட். இப்போ இந்த ஆழமான உரையாடலின் இறுதிக்கு நாம வந்துவிட்டோம். உலகத்தின் விதிகளையும் உங்களின் சொந்த மனதின் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்ள துடிக்கும், கற்கும் ஆர்வமுடைய நேயராகிய உங்களுக்கு நான் விட்டுச் செல்ல விரும்பும் ஒரு இறுதிச் சிந்தனை இதுதான். அதென்ன சிந்தனை? அருட்பெருஞ்சோதி உண்மைகளை அறத்தோடு மறைக்கிறதென்றால், உங்களின் தற்போதைய வாழ்வில் நீங்க இன்னும் பக்குவம் அடையவில்லை என்பதற்காக பிரபஞ்சம் உங்களிடமிருந்து எந்த பெரிய உண்மையை இப்போது மறைத்து வைத்திருக்கிறது. உங்களுக்கு புரியாத அந்த துயரத்தின் அல்லது சவாலின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த பெரும் உண்மை வெளிப்படுவதற்கான தெளிவு நிலையை அடைய நீங்க எந்த வகையில் உங்களை தயார்படுத்தப் போகிறீர்கள்? சற்று சிந்தித்துப் பாருங்கள்.